Hello friends, welcome to Chennai Super Kitchen. இன்னைக்கு வந்துட்டு ஒரு gardening சம்பந்தமா ஒரு vlog பார்க்க போறோம். இப்போ மழை சூப்பரா விழுந்துட்டு இருக்கு. இப்போ பண்ணா இந்த vlog சூப்பரா இருக்கும்னு நினைச்சேன். சோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் ட்ரையல் பார்த்தத காட்றேன் வாங்க. சோ இதெல்லாம் என்னோட ட்ரையல். நான் இன்னும் ஒரு 5-6 செடி வச்சிருக்கேன். இது மொட்டை மாடியில் வச்சிருக்கேன். இது வந்துட்டு நம்ம வீட்டு யூஸுக்கு. இது வந்துட்டு வெந்தயக்கீரை வந்து வீட்டில் இருக்க வெந்தயத்தில் போட்டால் வருமா அப்படின்னு நான் ட்ரையல் பார்த்தேன். கொஞ்சம் மண்ணில் தான் போட்டேன். இது கப் கேக் வாங்கி சாப்பிட்டது. ஸோ அதில் வந்துட்டு கீழே ஹோல்ஸ்லாம் போட்டுட்டு வெந்தயத்தை ஊற வச்சு போட்டு பார்த்தேன். சூப்பராக வந்துருச்சு. ஸோ அதனால் நிறைய ட்ரேயில் போடலாம் அப்படின்ட்டு இப்போ நம்ம அதான் பண்ண போகிறோம். வீட்டுக்கு தேவையான வெந்தயக்கீரை வந்துட்டு நீங்கள் நட போகிறோம். இது வந்துட்டு லெமன். நம்ம லெமன் புழிஞ்சிட்டு அந்த விதையை வந்துட்டு நட்டு வச்சேன். வராதுன்னு நினச்சேன். இப்போ தான் லைட்டாக துளிர் விட்டுருக்கு, தெரியுதா? நல்லா இப்போ தான் துளிர் விட்டுருக்கு. நான் வளர்ந்த பிறகு வேறு இதில் எடுத்து வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுவும் அந்த சின்ன அந்த கப் கேக் இதில் தான் வச்சு ட்ரையல் பார்த்தேன். இதுவும் அதே வெந்தயக்கீரை தான். இந்த கப் கேக்கில் அந்த ட்ரேயில் வைக்கிறப்ப சேர்த்து தான் இதையும் வச்சேன். இதுவும் சூப்பராக வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம பெரிய ட்ரேயில் நிறைய மண் போட்டுட்டு நம்ம ஃபுல்லாக வெந்தயக்கீரை நீங்கள் விதைக்க போகிறோம். ஸோ வாங்க வெந்தயக்கீரையை விதைச்சிடலாம். இப்போ இந்த ட்ரே தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வெந்தயக்கீரை போட்டால் வந்துட்டு நம்ம சும்மா ஒரு வேளைக்கு சும்மா சைட் டிஷ் மாதிரி இல்லை சப்பாத்தி கூட போட்டு எது வேணால் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதில் தான் இப்போ வெந்தயக்கீரை விதைக்க போகிறோம். இப்போ இதில் மண்ணை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் வந்துட்டு இந்த மாதிரி ஓட்டை போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? 4 கார்னரில் இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி ஓட்டை போட்டிருக்கேன். நான் அப்போ தான் எக்ஸ்ட்ராவாக தண்ணி இருந்தாலும் வந்துட்டு கீழே வடிஞ்சிரும். அப்போ வந்துட்டு இந்த வேர் வந்துட்டு அழுகாமல் இருக்கும், செடி நல்லாயிருக்கும். அதனால வாங்க மண்ணை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், இந்த மண் தான் வாங்கிட்டு வந்தது. இது சாணம் சாம்பல் எல்லாம் அந்த உரம் இயற்கை உரம்லாம் கலந்த மண். இப்போ இதை ஃபில் பண்ணிடலாம் எடுத்து. இப்போ பாருங்க, மண்ணை ஃபுல்லாக நெப்பியாச்சு. இப்போ நம்ம லைட்டு தண்ணி தெளிச்சு விட்டுட்டு விதைச்சிடலாம். லைட்டாக மட்டும் தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. நம்ம விதைச்சிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது வந்துட்டு வெந்தயம் நான் நேற்று நைட்டு ஊற வச்சேன். இது இன்றைக்கி ஈவினிங்கு ஊற வச்சு நீங்கள் நட்டிங்கன்னா வேகமாகவே முளைச்சி வந்துடும். இப்போ நம்ம நட்டுறலாம். இப்போ நம்ம ஊற வச்ச வெந்தயத்தெல்லாம் போட்டுடலாம். இப்போ ஊற வச்ச எல்லாம் வெந்தயத்தையும் நம்ம உள்ளே போட்டாச்சு. இப்போ மேலே கொஞ்சம் நம்ம மண்ணை தூவி விட்டுறலாம். இந்த மாதிரி மேலே ஒரு மெல்லிசான லேயர் மாதிரி மட்டும் போட்டு விட்ருங்க, போதும். அப்போ தான் அது முளைச்சி வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்க, நம்ம வெந்தயத்தை போட்டு நம்ம மேலெல்லாம் மண்ணை தூவி விட்டாச்சு. இந்த குட்டி ட்ரேயில் வச்சுருக்கோம்ல, இதையும் இதை கட் பண்ணிவிட்டு இது மண்ணோடு எடுத்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்க, நம்ம ட்ரேயில் இருக்குது கட் பண்ணியாச்சு. இது அப்படியே வச்சிடலாம். இப்போ பாருங்க, இது நம்ம ட்ரையலுக்கு வச்ச வெந்தயக்கீரை. இதையும் நம்ம உள்ளேயே வச்சாச்சு. இப்போ நம்ம வெந்தயத்தை வச்சு மேலேயும் மண்ணு போட்டு நெப்பியாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி மட்டும் தெளித்து விட்டுறலாம். இப்போ நம்ம தண்ணியெல்லாம் தொளிச்சு முடிச்சாச்சு.
இப்போ இது முளைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நான் பால்கனியில் வச்சே தான் வளர்க்க போகிறேன். இதெல்லாம் துளிர் விட்டோன்னே நான் கார்டன் சின்ன சின்ன இந்த நம்ம அஞ்சரைப்பேட்டையில் வேலை இருக்கிறத வச்சே வந்துட்டு நம்ம நிறைய செடிகள் வளர்க்கலாம். அதில் ஒன்று தான் எனக்கு வெந்தயக்கீரை நட்டிருக்கேன். ஸோ இதே வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பிளான்டிங் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். நீங்கள் வளர்த்துட்டு அதை நீங்களே எடுத்து சமைச்சு சாப்பிட்றப்போ வந்துட்டு அதில் இருக்க சாட்டிஸ்ஃபேக்ஷனே வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இது நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய்.